விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 AM to 4 PM வரைக்கும் இருக்கும். வீக்கெண்ட்ஸ், வீக் டேஸ் எல்லா டேஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கப்புள்ஸ் யார் வரனாலும் இந்த விசிட்டிங் ஹவர்ஸ் டைம்குள்ளார வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் பார்க்கிங் சார்ஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 2 wheelers வந்தீங்கன்னா 50 rupees அதுக்கு தனியாக. கேமரா அந்தமாதிரி DSLR ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோ 4 wheeler ஹெவி வெஹிக்கல் இவங்களுக்குலாம் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதான் கைஸ் பார்க்குறீங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டால் ஒன்று இருக்குது. ஸ்நாக்ஸ் வேணுன்னா நீங்கள் இங்கே தான் வாங்கிக்கலாம். ஸோ இதான் லாஸ்ட்டு ஷாப். உள்ளார போனீங்கன்னா ஷாப்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. போத் ஃபார் மென் அண்ட் விமன். ஸோ ரெஸ்ட் ரூம் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் எட்டு வர பேக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நிறையா மங்கீஸ் இருக்குது. அது வந்து பிடுங்கிட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் திங்ஸை சேஃபாக வச்சுக்கோங்க. குளிக்க போகும்போது சேஃபாக எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு குரங்கு கண்ணில் படாத மாதிரி வச்சுட்டு குளிக்க போகணும். இதை தாண்டி தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேயே வாட்டர் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள்.
முடிஞ்சால் வீக் டேஸில் வர பாருங்கள். ஏன்னா வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் கூட்டம் அதிகம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்தாலும், கப்புள்ஸாக வந்தாலும், சிங்கிள்ஸாக வந்தாலும். ஏன்னா வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா நிறையா ஃபேமிலி வர ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லாக ஃபஸ்ட்டு 2 ஃபால்ஸுமே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு இந்த சம்மர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கைஸ், நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தனித்தனியாக ஒரு தனி பாத் போகும். ஸோ அந்த பாத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன ஃபூல்ஸ் மாரி இருக்கும். ஸோ அதை வேணுன்னா அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஸ் ஃபேமிலியாக வருவாங்க, அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் 3rd ஃபால்ஸுக்கு போகணுன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரெக்கிங்கை எவ்வளோ சீக்கிரமாக நடக்க முடியுமோ அவ்வளோ எனர்ஜியாக ஃபாஸ்ட்டாக நடங்க. ஏன்னா அப்போ தான் லாஸ்ட் ஃபால்ஸை போய் ரீச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஃபால்ஸ்லேயும் நிறையா ஃபூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம பாத் பண்ணிக்கலாம். இந்தமாரி பாத்தில் போய் நீங்கள் குளிக்கணும் பார்க்கணுன்னாலும் பெட்டர் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்தமாரி நிறையா ஒரு 200 மீட்டர்ஸுக்கு ஒன்ஸ் இந்தமாரி வருது கைஸ். ஸோ ட்ரை டு கம் early. ஸோ கைஸ், கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் பூலுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த பூல் பார்த்திங்கன்னா அந்த அருவிலேருந்து வரத ஒரு ஸ்விம்மிங் பூலாக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் ஃபேமிலி, சைல்டு, வயசானவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் 3rd ஃபால்ஸ்லாம் போகணுன்னா இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுங்க. ஏன்னா 4 o'clockலாம் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. நான் ஏர்லியாக வந்ததுனால இங்கே 4 பேர் மட்டும் தான் குளிக்கிறாங்க. நீங்களும் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா இந்த பூல்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2nd ஃபால்ஸ் 3rd ஃபால்ஸை போய் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். கைஸ், இந்த பூல் வந்து ஒரு 5.5 feet கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 10 minutes ஒரு குழியில் போட்டுட்டு 2nd ஃபால்ஸுக்கு ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஏர்லியாக வந்ததுனால இந்த பூல் காலியாக இருக்குது. இதுவே கொஞ்சம் மத்தியான டைம்லாம் ஆச்சுன்னா ஃபேமிலி எல்லாருமே வந்துடுவாங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு எப்படியும் ஒரு 1.5 to 2 kilometer இருக்குமா. ஸோ அது நடக்கிறதுக்கே ஃபாஸ்ட்டாக நடந்தோன்னா 1 hourல ரீச் பண்ணிடலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேருந்து ட்ரெக் பண்ணிட்டு வந்தோன்னா ஒரு டெம்பிள் ஒன்று வருது கைஸ். இங்கே நிறையா மங்கீஸ் இருக்குது கைஸ்.
கைஸ் இந்த செகண்ட் அந்த டடா ஃபால்ஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரெக்கிங் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலிஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ கப்புள்ஸாக சிங்கிள்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஷூஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க, ட்ரெக் ஷூஸ் போட்டுக்கோங்க, பேக் பேக்ஸ்லாம் டைட்டாக மாட்டிக்கோங்க, ஃபுட்ஸ்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க மங்கீஸ் கிட்டேருந்து. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப காட்டு மட்டும் தான் போகுது, சில இடத்துல வலிக்கும் விடுது. ஸோ பி சேஃப் கைஸ். அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் கைஸ். ஸோ இந்தமாரி போகிற வழியிலலாம் நிறைய பிளாஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வெளியில் செக் பண்ணிட்டு பிளாஸ்டிக்ஸுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிவிட்டு அது நீங்கள் வரும்போது அந்த பிளாஸ்டிக்ஸை காமிச்சா தான் மறுபடியும் அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் இந்தமாரி வேறு ஏதாவது நான் டிகிரேடபிள் வேஸ்ட்லாம் கொண்டு வரீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரீங்கன்னா அது சேஃபாக உங்கள் பேக்லேயே போட்டுட்டு பாருங்கள். இந்தமாதிரி நிறையா பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு இந்த இடத்த நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதுமாதிரி இல்லாமல் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் உங்கள் பேக்லேயே வச்சு போகிற இடத்துல டஸ்ட்பின்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ போயிட்டு ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுங்கள். அதை விட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த இடம் இன்னும் ஒரு வருஷத்தில் வீணாக போயிடும். ஸோ எவ்வளோக்கு நம்ம டூரிஸ்ட் பிளேஸஸை பாதுகாக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை பரப்ப முடியும். நம்மளே அதை நாசம் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொண்டு வந்தாலும் சேஃபாக எடுத்துன்னு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஸோ இந்தமாரி போகிற வழி ஃபுல்லாக பூல்ஸ் நிறையா இருக்கும் கைஸ். எல்லாருமே ஒரே இடத்துல டம்ப் ஆகாமல் இந்தமாரி வந்து நம்ம தனியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு குழியில் போட்டு சர்ச் ஃபால்ஸுக்கு போக வேண்டியதுதான். ஃபிஷ் தெரியுதா கைஸ் உங்களுக்கு? ஸோ இந்த பூல் பார்த்தீங்கன்னா கைஸ் நீல் வரைக்கும் தான் வருது. சம்மர் சீசன்லேயே செமையாக தண்ணி ஊற்றுது காய்ஸ். ஸோ நடு காட்டில் நான் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கேன், இப்போ யாருமே இல்லை. ஸோ இதுதான் செகண்ட் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ட்ரெக் பண்ணி போனால் லாஸ்ட் ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ரொம்பவே டேஞ்சராக இருக்குது இந்த பிளேஸு. ட்ரெக் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. எனக்கே 2 தடவை வலிக்கிடுச்சு.
ப்ராப்பரான ஷூஸ் போட்டுக்கோங்க. அப்படின்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. சுற்றி முற்றி யாருமே இல்லை கைஸ். கரெக்டாக மணி 9:30 ஆகுது. கரெக்டாக நான் நடுவில் வந்து ஒரு பாறைக்கு மேலே நின்றுட்டு இந்த ஹூல்ஸில் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கேன். தனிமையில் இன்பம் காண முடியாதுன்னு யார் கைஸ் சொன்னது? தனிமையிலும் இன்பம் காண முடியும். அது அவங்கவுங்க தனிமையை பொறுத்து. சில பேர் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, சில பேர் தனிமையை பிடிச்சி விரும்புவாங்க. நான் எந்த கேட்டகரின்னு எனக்கே தெரியல. கைஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வடை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பிச்சு சாப்பிட்றேன். இப்படி மேலே போனால் டடா ரீச் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு ஃபால்ஸை. ஸோ ஒரு 1/2 hour சாப்பிட்டு பிரேக் எடுத்துகிட்டு 10:30 போனோன்னா அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ஒரு 1-1:30 அங்கேருந்து கிளம்புனோன்னா சென்னைக்கு வந்துடலாம் ஈஸியாக. அதான் நைட்டு அதுக்குள்ளார வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 o'clock 6 o'clock வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து 2 o'clock ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வெளியில் போகிறதுக்கு. அப்போ தான் ஒரு 4 o'clock அப்படின்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் சேருவீங்க. ஸோ பார்த்து உங்கள் டைமை மேனேஜ் பண்ணி, நைட்டு வரைக்கும் இருக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, 4 o'clockலாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ டைம் மேனேஜ் பண்ணி ப்ராப்பராக ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க கைஸ். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ வந்து ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேஃபாக தான் போகணும்.
கைஸ் இதுக்கப்புறமா மேலே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது போகிற வழி பார்த்தா அப்படியே நேரமாக இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது கைஸ். செமையாக மூச்சு வாங்குது, பேகை வேறு தூக்கி நடக்கவே முடியல. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அப்படியே மேலே ஏறுது கைஸ். எப்படி போய் ரீச் பண்ண போகிறோம்? காலையில் பார்த்த இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்க கைஸ். மணி கரெக்டாக 12:30. கைஸ் ஒரு வழியாக பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ சம்மர் டைமில் நல்லா ஜில் வந்து ஃபால்ஸில் இல்லைனா இந்தமாரி ஏதாவது குளிச்சு போகணுன்னு நினச்சிங்கன்னா டாடா ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்தமாரி டாடா, டிபி கோட்டா, நாகாலபுரம் சொல்லிட்டு நிறையா ஃபால்ஸ் இருக்குது. போக போக நிறையா கப்புள்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் இந்தமாதிரி நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ டைம் கரெக்டாக 12:45 ஆகுது. 11:30க்கு நான் மெயின் ஃபால்ஸ்லேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஸோ போகிறதுக்கு ஒரு 1 hour, வரதுக்கு ஒரு 1 hourனால் 3 hours ட்ரெக்கிங்லேயே போயிடும். ஒரு 2 hours குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு டாடா நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபால் தான் கைஸ், ஃபால்ஸ் உள்ளார போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் வருவேன்னு இருக்குது எனக்கு. ஸோ 3 ஃபால்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். டாடா, டிபி கோட்டா, நாகாலபுரம். இனிமேல் ஏதாவது ஆந்திரா இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபால்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் லாங்காக. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.